எப்பெல்லாம் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம கண்களை ஜீசஸ் பக்கம் திருப்பணும். நம்ம விசுவாசத்தையே பார்த்து உட்காரக்கூடாது. ஐயோ விசுவாசத்தில் நான் குறைவுள்ளவன், ஐயோ என் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது, ஐயோ இந்த அற்புதத்துக்காக விசுவாசத்துக்கு நான் எங்கே போகிறது, அடனே என் விசுவாசம் ஏன் வளரல, நான் ஏன் விசுவாசத்தில் பலப்படல. இன்னும் நீங்கள் பார்க்க விசுவாசத்தின் குறைவு தெரிஞ்சுட்டே இருக்கும். விசுவாசத்தின் குறைவை பார்க்க வேண்டாம், அந்த குறைவை நிறைவாக்குறவரை பார்த்து சொல்லலாம், நீங்க தான் ஆண்டவரே என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரா இருக்கிறீங்க, ஆரம்பிக்கிறவரும் அதை ஒரு அருமையான முடிவு கொண்டு வர்றவர் நீங்க தான் என் விசுவாசத்துக்கு காரணம். என் விசுவாசம் முழுமை அடையிறதும் உங்களால தான். அதனால நான் என் விசுவாசத்தை பார்க்க வரல, நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். Hallelujah. Come on, don't look at your faith, look at Jesus. எபேசியர் 2 அதிகாரம் அதோட 8 வசனத்துல நம்ம படிக்கிறோம். Ephesians 2 and verse number 8. அவர் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. கிருபை காமிச்சது யாரு? தேவன். விசுவாசத்துல ரெஸ்பாண்ட் பண்ணது யாரு? நம்ம. கிருபைன்றது தேவனுடைய கரம், அவர் கொடுக்கிறார். விசுவாசம்ன்றது நம்மளுடைய கரம், நம்ம வாங்கிக்கிறோம். Faith is nothing but our response to the grace of God. கர்த்தர் கிருபையானவர்னு எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறோமோ விசுவாசத்துக்காக நம்ம ட்ரை பண்ண தேவையில்லை. ஏன்னா விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக ரீச் அவுட் பண்ணி பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருக்குது. நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ faith is the hand that receives from the grace of God. விசுவாசத்தினால, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்படுறோம். கிருபையினால, கிரியைகள்னால இல்லை. எப்படி ரட்சிக்கப்படுறது? எல்லா விதமான கட்டளைகளை கை கொள்றதுனால ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா எல்லா வித கட்டளையும் கை கொள்ள முடியாதுன்றதுக்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். ரட்சிக்கப்படுறது நம்மளுடைய பக்தி காரியத்தினால இல்லை, ரட்சிக்கப்படுறது நம்ம ஏதோ பாவ அறிக்கை செஞ்சதுனால இல்லை. ஒரு சில பேர் அப்படி தான் நினைக்கிறோம், பாவ அறிக்கை செஞ்சுட்டோன்னா ரட்சிக்கப்பட்டுருவோம், அப்போ தான் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு அப்படின்னு. எபேசியர் 1:7 நம்ம படிக்கிறோம், 1:6-7 நம்ம படிக்கிறோம். கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி தான் பாவ மன்னிப்பு கிடைச்சதே தவிர நம்மளுடைய அறிக்கையின் ஐஸ்வர்யத்தினால நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கல. எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏன்னா எவ்வளோ பாவத்தை நம்மளுக்கு ஞாபகமே இல்லை நம்ம பண்ணுது. இப்போ கூட பாரு, எதுவும் பாவம் பண்ணாத மாதிரி என்ன பார்க்குறீங்க? நம்மளுக்கு எங்கே ஞாபகம் வருது? பண்ணுற பாவம்லாம் ஞாபகம் வருதா நம்மளுக்கு? இல்லை, நம்ம மாமியாருக்கு ஞாபகம் இருக்குது, அது வேறு விஷயம்னு வச்சுக்குவேன். இல்லை நல்ல மாமியாருக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆனால் நம்ம சில டைம் மறந்துடும். ஒருவேளை நீங்கள் பாவ அறிக்கை பண்ணால் தான் உங்களுக்கு பாவ மன்னிப்புன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? நம்ம ஞாபகமே வரமாட்டேங்குது. கரெக்டாக இல்லையா? பாவ அறிக்கைக்கு போய் நிற்கிறவங்க கூட அந்த க்யூவில் நின்று புது பாவத்தை பிளான் பண்ணிட்டு போய் அறிக்கை பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா ரியலாக பண்ணது சொல்ல முடியாது. அதனால் நான் ஒரு பொய் பேசிட்டேன், நான் தப்பான ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு, தப்பான ஒரு வார்த்தை பேசிட்டேன், அவ்வளோதான் இருக்கும்னு வச்சுக்குவேன். இப்போ ரட்சிப்புன்றது கிருபையினால். கவனிங்க, ஒரு வேளை ரட்சிப்படைகிறதுக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருந்துருந்துச்சுன்னா, இமயமலை ஏறுறதுனாலையோ, ஒரு ஆலமரத்து அடியில் உட்காரத்துனாலையோ, இல்லை ஒரு 100 பேருக்கு இலவசமாக சாப்பாடு போடுறதுனாலையோ, இல்லை ஒரு 4 பேருக்கு தான தர்மம் பண்ணுறதுனாலையோ பரலோகத்துக்கு போக முடிஞ்சா ஏசு கிறிஸ்து இறங்கி வந்து எதுக்காக சிலுவையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு மரிக்கணும்? அவர் பிதாக்கிட்ட சொல்கிறாரு, இந்த பாத்திரத்தை என்கிட்ட இருந்து நகர்த்திருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமாக இருந்தால் வேறு ஏதாவது வழியில் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் செய்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபத்திரவத்தின் மத்தியில் தான் நீங்கள் ரட்சிக்கணுமா? வேறு வழியே இல்லை. ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆமாம்மா, வேறு வழி இருக்குது ஜீசஸ், நானும் மறந்துட்டேன், பாத்திரத்தை அப்படியே நகர்த்திடுறேன், நான் நீ எதுவும் கவலைப்படாதன்னு சொன்னாரா? இல்லை, சிலுவையின் பாதைக்கு அவர் போகணுமா இருந்துச்சு, அவர் சிலுவையில் மறிக்கணுமா இருந்துச்சு. சிலுவையை தவிர்த்து ரட்சிப்பு இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. There is no way for salvation except by the grace of God. எல்லாம் சொல்லுங்க, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போ நம்ம பாவ அறிக்கை பண்ணுறதுனாலையோ, பக்தி வைராகியத்தின் காரியத்தை செஞ்சதுனாலையோ, தான தர்மம் பண்ணதுனால ரட்சிக்கப்படல, அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்படுறோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு வாழ்க்கை அது எதனால? ஏன்னா ஒரு சில பேர் என்ன நம்புறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டது கிருபையினால தான், ஆனால் வாழும்போது ஒழுங்கா நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள கற்றுங்க, ஒழுங்கா கர்த்தருடைய பேச்சு கீழ்ப்படிங்க அப்படின்றவாங்க. அப்போ தான் அந்த ரட்சிப்பை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். இது எப்படி இருக்குது தெரியுமா? ஒருத்தரை கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு தரேன் அப்படின்ட்டு அவங்க வந்த உடனே அவங்க கையில் சாப்பாடை கொடுத்துட்டு கேட்டை லாக் பண்ண சொல்கிற மாதிரி இருக்குது. என்னான்ட்டு, காசு குத்தானா கேட்டை ஓப்பன் பண்ணுறேன் நான். ஃப்ரீன்னீங்களப்பா, வாங்கிறதுக்கு ஃப்ரீ, வாங்கிட்டு நீ வெளியே போகணுன்னா நீ காசு கட்டணும். இது எப்படி இருக்குது பாருங்க. என்ட்ரி ஃப்ரீ, ஆனால் எக்ஸிட் 1000 rupees. போயிருக்கிறீங்களா அந்த மாதிரி கான்சர்ட்டுக்கு? நிறைய டைம் கிறிஸ்தவங்க அந்த மாதிரி சொல்லி விட்டுறோம். என்னன்னு,
கிருபையினால உங்களுக்கு ரட்சிப்பு, வாங்க இலவசமாக கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். வந்துட்ட பிறகு அவனை சொல்லுது, பாரு இப்போ ரட்சிக்கப்பட்டல, ஒழுங்கு மரியாதை நந்துக்கோ, ஒழுங்காக கர்த்தருடைய பிரமாணங்களெல்லாம் கற்றுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு எக்ஸாக்டாக அவர் சொன்னது அப்படியே நீ கீழ்ப்படியலைன்னா அந்த ரட்சிப்பை நீ இழந்துருவ. அப்போது அப்படியே ஏமாத்துற மாதிரி இருக்குது பாருங்க. அது ஒன்று சொல்லி கூப்பிட்டு இன்னொன்று சொல்லி அவங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சுவிசேஷம் அந்த மாதிரி இல்லை. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அது சொன்னது தான். அப்போது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிப்புனா, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. கமான், எவ்வளோ பேர் புரிஞ்சிச்சு? ரட்சிக்கப்பட்டது எதனால? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. அப்போ ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதும் அதே மாதிரி தான். அந்த வார்த்தைகளை சொல்லுங்களேன். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. சுகத்தை பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசத்தை கொண்டு. கமான், லைட் சாட்ல போடுங்க, பை கிரேஸ் அண்ட் த்ரூ ஃபெய்த், அதுதான் போடுங்க. ஓகே, ஒரு விடுதலை ஏற்படணும் உங்க வாழ்க்கையில். அதுவும் எப்படி? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். எப்படி? எது அஸ்திபாரம்? கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. ஒரு கடனை கட்டி முடிக்கணும். எப்படி? இதுக்கு சத்தம் வருது அதிகமா? ஆண்டவர் இயேசு நாமத்தில் நம்மளை கடன் கொடுக்கிறவர்களா மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கடன் கொடுக்குறவங்க மட்டும் இல்லை, அநேகருடைய கடனை நம்ம அடைக்கிறவங்களா நம்ம மாறணும். ஓகே, அப்போ உங்களுக்கு நிறைய கடன்கார நண்பர்கள் இருக்கிறாங்க, கடனாளிகள் நண்பர்கள் இருக்கிறாங்கன்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. எதை வச்சு அப்படி சொல்கிறோம் நம்ம? கொலோசியர் 2:6 பாருங்க. கொலோசியர் 2:6 அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு ஆவியானவர் மூலமாக, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? இப்போதான் கற்றுக்கிட்டோமே. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஓகே, பாருங்க என்ன சொல்றாருன்னு. நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் நீங்க வாழணுன்றார். அப்ப ரட்சிக்கப்பட்டது கிருபையினாலனா ஒவ்வொரு நாள் வாழ்றதும் கிருபையினால. ரட்சிக்கப்பட்டது அவருடைய கிருபையை விசுவாசிச்சதுனால அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வாழ்றது விசுவாசத்தினால. அப்ப தினமும் காலையில் எந்திரிச்சு சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்காக வாசல்களை நீங்க திறப்பார், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு கம்பெனியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் என் கடன்களை கட்டி தீர்த்து அதுக்கு மேல நான் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவனா மாறுவேன். சொல்லுங்க, கைபெடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் நான் ஒவ்வொரு நாளும் வாழ போறேன். ஹல்லேலூயா. கம் ஆன், எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒவ்வொரு நாளும் வாழ்றதே விசுவாசத்தினால தான். அதனால தான் இந்த சீரீஸ் நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொரு நாள் வாழ்றதும் விசுவாசத்தினால தான். அதனால தான் கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இப்போ வாழ்றது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார், இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே வாழ்க்கை அது தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினால் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எதனால? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினால. விசுவாசத்தினால. 2 கொரிந்தியர் 5:7 படிக்கிறோம், நம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். we don't walk by sight, we walk by faith. அப்படின்னா உணர்வுகள் நிமித்தம் நம்ம வாழ்றது இல்ல, வார்த்தையில கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை விசுவாசித்து நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். இன்னொரு வசனம் பாருங்க, இன்னொரு வசனம் ஹபாக்குக் 2:4 நம்ம படிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் நீதிமான்கள். நீதிமான் எப்படி பழைக்கணுமா? கவலையினால் நீதிமான் பிழைப்பான் படிச்சோமா? சொல்லுங்க. பயத்தினால நீதிமான் பிழைப்பான் படிக்கிறோமா? இல்ல. பிரயாசத்தினால, தான் சொந்த பிரயாசத்தினால அவன் பிழைக்கிறான் படிக்கிறோமா? இல்ல. விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறான். இந்த வசனம் புதிய ஏற்பாட்டு அஸ்திபாரத்தின் வசனங்கள்ல ஒரு வசனம். அதனால தான் ஆவியானவர் இதே வசனத்தை 3 தடவை நியூ டெஸ்டமெண்ட்ல ரிப்பீட் பண்றார். ரோமன்ஸ்ல ஒரு தடவை, கலேஷியன்ஸ்ல ஒரு தடவை, ஹீப்ரூஸ்ல ஒரு தடவை. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிகள் கைவர்த்தி சொல்லுங்க, விசுவாசத்தினால நான் பிழைக்கிறேன். சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் தேவனை விசுவாசிக்கிறேன், அதனாலேயே என் பிழைப்பை நடத்துறேன். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. கவலையினால பயத்தினால இல்ல, கிரியைகள்னால பிரயாசத்தினால இல்ல, சொந்த கீழ்ப்படிதல்னாலையும் சுயநீதியினால இல்ல, அவர் நல்லவர்னு விசுவாசிச்சு அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார்னு நம்புறதுனால நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி விசுவாசத்தை வளருதுன்னு சொல்லி நம்ம ரகசியங்களை கத்துக்க போறோம். விசுவாசம்னா என்ன அப்படின்ற ஒரு சில ரகசியங்களை கத்துக்க போறோம். எப்படி இந்த விசுவாசத்தை கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு விஷயத்திலையும் விசுவாசம்னா பிராக்டிக்கலா என்னது, எப்படி அதை பிராக்டிக்கலா நம்ம வாழ்றது. விசுவாசம்ன்றது வெறும் ஒரு கான்செப்ட் நிறைய பேர் நினைச்சிடறோம். விசுவாசம்ன உடனே அது ஒரு டாக்டரின்,
அது ஒரு உபதேசம் தான் உண்மை. ஆனால் அந்த உபதேசத்தை நம்ம செயல்முறையில் கொண்டு வர்றதுக்கு ஆவியானவர் சகாயம் பண்ணுவார். அப்போது நம்ம கற்றுக்கிற இந்த ஃபெய்த் பிரின்சிபல்ஸை நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். அதனால் தொடர்ந்து வாங்க, இந்த டீச்சிங்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, ரெகுலராக கலந்துக்குங்க. எப்படி விசுவாசத்தினால் ஒரு நீதிமான் வாழ முடியும்னு சொல்லி நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபெய்த் பற்றி ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். யோவான் 11 அதிகாரத்திலேருந்து கற்றுக்க போகிறோம். இந்த 3 விஷயங்களை கூட நான் எலாபரேட் பண்ண போகிறேன் வரப்போகிற வாரங்களில். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது, ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. ஓகே, ஸோ வெற்றிகரமாக வாழணுன்றவங்க கமான் ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜான் 11 முதல் 4 வசனங்கள் நான் படிக்கிறேன், கவனிங்க. லாசருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவங்க சகோதரிகள் இயேசுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. இப்போ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்காது. ஜீசஸ் வாங்க, என்னாச்சு? இல்லை, லாசரஸ்க்கு மூக்கு அடிச்சிட்டுக்குது, அதனால இருக்காது இல்லையா? இது ஏதோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். வயதவே மூக்கடைப்பு ஒரு சில ஏரியாங்களில் ஒரு ஆசீர்வாதம் மாதிரி. அது சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு போகும்போது பயங்கர வாசனையாக இருக்குது எங்க. நான் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தெரில, ஏன் என் மூக்கு அடைஞ்சிருக்குது. சில நேரத்தில் அது ஆசீர்வாதம். ஆனால் லாசருக்கு ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குல்ல, இது மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனையான்னு பயப்படுற அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஜீசஸ் அந்த மாதிரி தான் கவுண்டர் பண்ணுறாரு அந்த வியாதியை பற்றி பேசும்போது. 11ஆம் அதிகாரம் பாருங்கள், நான் படிக்கிற முதல் 4 வசனத்தை. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான். அப்போ கர்த்தர் எவ்வளோ சிநேகிச்சிருப்பார் லாசருவை. வெளிப்படையாக அது தெரியுதுன்னா அவங்க சகோதரிகளுக்கு, அப்போ ரியாலாவே நேசிக்கிறார் லாசருவை, நம்மளுக்கு தெரியும். அது நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, ஓகே, என்ன ரெஸ்பாண்ட் பண்ணார் பார்க்கலாமா? ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும்போது கர்த்தர், நம்ம சொல்லும் போது கர்த்தர் நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுப்பாருன்னு இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். மகிமைன்னு எத்தனை தடவை மென்ஷன் ஆயிருக்குது பாருங்க இந்த வசனத்தில். குறைஞ்சது 2 தடவை மென்ஷன் ஆயிருக்குதா? 2 times. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார் என்று சொன்னார். ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு கேள்வி, ஒரு தீர்வு வேணும். ஆண்டவரே சகாயம் பண்ணுங்கன்னு வந்தா ஆண்டவர் இம்மீடியட்டாக என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? அவங்களுக்கு இதோ வரேன் அப்படின்னு கிளம்பி இருந்திருக்கலாம். சரியா? இம்மீடியட்டாக நான் வந்துனுங்கிறேன், எல்லா பிரசங்கத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, நான் ஸ்நேகிக்கிறவன் உடம்பு சரியில்லையா, அதனால் இனிமீடியட்டாக நான் கிளம்பி இப்போவே நான் அங்கே வந்துடுறேன், நீ இப்போ எதோ கவலைப்பட வேணான்னு சொல்லுப்பா, நான் வந்துனுங்கிறேன், அடுத்த பஸ்ஸில் நான் வந்துனுங்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா? இம்மீடியட்டாக நான் வரேன் அப்படின்னு. ஆனால் ஜீசஸ் அந்த அற்புதத்துக்காக அவங்களை ஆயத்தப்படுத்துகிறாரு. அவர் இம்மீடியட்டாக கிளம்பி வரல, ஒரு சீசனை கூட அனுப்பல. பேதுரு, யாக்கோபு, யோவான் போயிட்டு ஏதாவது அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு பிரேசல் நத்தின்னு இருங்கப்பா, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருங்கப்பா, 1000 ஸ்தோத்திர பலி புக்கு எடுத்துன்னு போங்கப்பா, ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுருக்கலாவா இல்லையா? ஏதாவது ஒன்று அனுப்பியிருக்கலாம். எதையுமே அனுப்பல. அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அவர் செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் இது தேவனுடைய நாமத்துடைய மகிமைக்காக இருக்கும். தேவகுமாரன் இதனால் மகிமைப்பட போறார். எடுத்த உடனே ஜீசஸ் அனுப்புனது அவருடைய வார்த்தையை. எழுதிங்க, முதல் பாயிண்ட் எழுதிங்க. faith comes by the word. விசுவாசம் வார்த்தையினால உண்டாகும். வரும்னு கூட நீங்க எழுதிக்கலாம். faith comes by the word. ஆண்டவரே, நீங்க சிநேகிக்கிற லாசரு சாகிற நிலைமையில அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான உடனே ஏசு வார்த்தையை அனுப்பினார். ஏன்? வார்த்தையினால 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எழுதிங்க பார்க்கலாம், 3 விஷயங்கள். வார்த்தை கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துது. பாரு, அவர் வாய் திறந்து சொல்லிட்டார், லாசரு மரித்து போறது தேவனுடைய சித்தம் இல்லை, அது தேவனுடைய நோக்கம் இல்லை, ஆனால் அது மூலமா மகிமையை கொண்டு வர்றது தான் அவருடைய நோக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கை மகிமையா இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறார். கமான், மரணத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும்னு கர்த்தருடைய விருப்பம் இல்லை. கடன் பிரச்சனைன்றது மரணத்துக்கு ஒரு அடையாளம், வியாதின்றது மரணத்துக்கு ஒரு அடையாளம், பாவத்தின் சம்பளம் மரணம்னு வந்துச்சு இல்லையா, அந்த விளைவுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. மரணத்துக்கு ஏதுவான சபிக்கப்பட்ட வாழ்க்கை நம்மளுடைய நிலைமை இல்லை, மகிமையான வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொல்லி கர்த்தர் விருப்பப்படுறார். வியாதின்னு வந்த உடனே ஜீசஸ் மகிமையை பேசுறார். எத்தனை பேர் தேவைகளோட வந்திருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை பார்த்து மகிமையை பேசுறாரு. அவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில தேவன் மகிமைப்பட முடியும், உன் வாழ்க்கையில தேவகுமாரன் மகிமைப்பட முடியும். இன்னைக்கு ஒருவேளை மரணப்படுக்க மாதிரி நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய கனவு
உறவு செத்து போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம் இருக்கலாம். ஆனா ஜீசஸ் இமிடியேட்டா உங்க கண்களை, உங்க வாழ்க்கையில மகிமை பாசிபிள்னு கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். கைவத்தி சொல்லுங்க சாத்தியம்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே சத்தமா சொல்லுங்க சாத்தியம். என் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறது சாத்தியம். இன்னைக்கு வேணா லாசரு உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்கலாம். ஆனா வார்த்தை வந்துச்சுன்னா மகிமை சாத்தியம். வார்த்தை வந்துச்சுன்னா மகிமை சாத்தியம். அதனால தான் முதல் வார்த்தையை அனுப்பி விடுறார். வார்த்தை தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துது. ஆண்டவர் உங்களை சுகமாக்குறாரா இல்லையா அப்படின்னு தீர்க்கதரிசிகள்கிட்ட கேட்கக்கூடாது. தீர்க்கதரிசிங்க சில நேரத்தில் ஏதாவது தீர்க்கதரிசிகள்னு பேர் கொண்டவங்க ஒரு சில பேர் தவறான போதனைகளால் அவங்க சுற்றி திரிகிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா தீர்க்கதரிசிகளும் தவறானவங்களும் அர்த்தம் இல்லை. தீர்க்கதரிசனம்ன்றது உண்மை. கர்த்தர் இந்த வரத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு சில நேரத்தில் தேவ மனுஷர்கள் சொல்லி நம்பி போயிடுவோம். வார்த்தையில் இல்லாததை சொல்லி விட்டு போயிடுவாங்க. உடம்புல இருக்கிற வியாதி அது யாரோ உனக்கு ஏதோ செஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படின்வாங்க. என்னன்னா நேற்று ஹோட்டலில் ஒருத்தர் செஞ்சு வச்சுருந்துருப்பான், அதை நீங்கள் சாப்பிட்டு அப்படி ஆயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அது எங்கே இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதை எடுத்து போட்டுடலாம். அது நான் தீர்வு நான் கொண்டு வர்றேன், ஆண்டவர் அந்த பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு, கவலைப்படாதீங்க இப்படியெல்லாம் சொல்கிறது இல்லை. பயப்படுத்தி விட்டு அனுப்புறது. ஏன்? அப்போ தான் அடுத்த வாரம் வருவாங்க, தொடர்ந்து வருவாங்க. பிதர் இன்னும் சொன்னீங்களா அதுக்கு என்ன தீர்வு? அது என்னவோ இருக்குது, தொடர்ந்து வந்து நேர் உனக்கு நான் சொல்கிறேன்ற மாதிரி. ஃபியர் கண்ட்ரோலை கொண்டு வருது. கண்ட்ரோல் கல்ட்டுடைய வேலை. கல்ட் இந்த தவறான போதனையை வச்சு ஜனங்களை மயக்கிறாங்க தெரியுமா? அதான் கல்ட். உண்மையான சுவிசேஷம் ஜனங்களை விடுதலையாக்கும், தைரியத்தை கொண்டு வரும், விசுவாசத்தை கொண்டு வரும். அப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன பதர்? என் வியாதிக்காக ஆண்டோடைய வார்த்தையை பாருங்க. வார்த்தையில கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட்டிருக்குது. வார்த்தையில உங்க வேலைக்கான கர்த்தருடைய சித்தம் வெளிப்பட்டிருக்குது. The word of God reveals the will of God. எழுதிட்டீங்களா? The word of God reveals the will of God. உங்க பிசினஸ்ல நீங்க செழிக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரா? நிச்சயமா. எப்படி தெரியும்? ஆண்டவர் சொல்லிட்டார், உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அது நம்மளுடைய பிசினஸ். ஈசாக்கு விதைச்சாரு, பஞ்சகாலத்தில் அந்த நிலத்தில் விதைச்சாரு, 100 மடங்கு கர்த்தர் பலனை கொடுத்தாரு. அப்போ கர்த்தர் நம்ம செழிப்பை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்குமா பதர்? நிச்சயமாக பிடிக்கும். வசனத்தை படிக்கிறோம் நம்ம. தேவன் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருடைய செழிப்பையும் சுகத்தையும் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்ம நல்லா இருக்கிறது தான் அவருக்கு சந்தோஷம். எப்படி தெரியும்? வார்த்தையினால. அதனால தான் வார்த்தையை அனுப்பிவிட்டார். ரெண்டாவதா, வார்த்தை அற்புதத்தின் வல்லமை உடையது. எத்தனை பேர் அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்க? அந்த வார்த்தையில தான் இருக்குது. The word contains the power for the miracle that you are believing God for. எல்லாம் சொல்லுங்க, the word contains the power. வார்த்தையின் வல்லமையினால கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்தார்னு சொல்லி எபிரேயர் 1:3 படிக்கிறோம். வார்த்தையின் வல்லமை. The word has power. எபிரேயர் 4:12 படிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும், அதை பார்க்கிலும். அப்போ பார், ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஷார்ப், ரொம்ப பவர்ஃபுல், ஜீவனுடையதாகவும் வல்லமையுடையதாகவும் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது. இப்போ ஆக்சுவலாக என்னத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க தெரியுமா? என்கிட்ட இருந்து ஆண்டவருடைய வல்லமையுடைய பேக்கேஜஸ் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன அற்புதம் வேணும்? வார்த்தை அந்த அற்புதத்தை கொண்டு வரும். ஏன்னா அந்த வார்த்தை பவர்னால லோடடாக இருக்குது. ஃபுல்லி லோடட். The word contains power. அதனால தான் வார்த்தை அனுப்பி விடுறார். யாரோ அனுப்பி விட்டுருந்துருக்கலாம், ஆனால் அவருடைய வார்த்தையை அனுப்பிவிட்டார். வார்த்தை அனுப்பிவிட்டார்னா சுகம் நம்மளுக்கு நிச்சயம் அர்த்தம். ஏன்னா கர்த்தர் வார்த்தை அனுப்பிட்டார்னா அந்த வார்த்தை எதுக்காக அனுப்பினாரோ அதை செய்யாமல் திரும்பி வரவே வராது. அந்த வார்த்தை மழையை போல பனியை போல இறங்கி வந்துச்சுன்னா மழை பாதியிலே நின்று அப்படியே போகிறது. யாராவது பார்த்துருக்குறோமா? ஐயோ ஜோர மழை வருது, ஆனால் பாதியிலே போயிடுச்சு மேலே சொல்கிறோமா? அப்படியே ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தை மழையை போல பனியை போல இறங்குச்சுன்னா அது இன்னத்துக்காக இறங்குச்சோ அதை செய்யாம போகவே போகாது. கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்குது. இப்போ வார்த்தை உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குதுன்னா வல்லமை கிடைச்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். அது என்ன மாதிரி லாசரு நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் வார்த்தையினால வரும். முதல் விஷயம் இன்னைக்கு விசுவாசத்தை பத்தி அதான் கத்துக்கிறோம். Faith comes by the word. Faith comes by the word. மூணாவதா ஏன் தெரியுமா அவர் வார்த்தையை அனுப்புனாரு? ஏன்னா வார்த்தையில தான், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வார்த்தையில தான் விசுவாசம் இருக்குது. அந்த வார்த்தை விசுவாசத்தை நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதனால தான் ரோமர் 10:17 மிக முக்கியமான வசனத்தை நம்ம படிக்கிறோம். Romans 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். இந்த கேள்வினா என்ன சாப்பிட்ட, நல்லா இருக்கிறியா, அந்த மாதிரி கேள்வி இல்லை. இது கேள்வினா கேட்கிறது, ஹியரிங், கேட்கிறது. அப்போ இந்த வசனத்தை எப்படி படிக்கணும் தெரியுமா? விசுவாசம் கேட்கிறதுனாலே வரும். எதை கேட்கிறதுனால வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால அந்த கேட்கிற திறன் நமக்குள்ள திறக்கப்படுது. அப்போ வசனத்தை கேட்கறதுனால வசனத்து மூலமாகவே கர்த்தர் விசுவாசத்தை கொண்டு வர்றார். ஆக்சுவலாக ஒரிஜினல் கிரீக்கில் பார்த்தீங்கன்னா இது தேவன் இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை, இது கிறிஸ்துவின் வார்த்தை, கிறிஸ்தோஸ்னு இருக்கும்.
ஏன் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது கிறிஸ்துவின் வார்த்தை. ஆதலால் விசுவாசம் கேள்விப்படுகிறதுனால வரும். எதை கேள்விப்படுகிறதுனால வரும்? கிறிஸ்துவின் வசனத்தை கேள்விப்படுகிறதுனால வரும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் வரும். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ரிலாக்ஸ் ஆகுங்க. ஃபெய்த் கம்ஸ். ஃபெய்த் வரும். பிரதர், இந்த சூழ்நிலையில் எனக்கு விசுவாசமே இல்லை. விசுவாசம் வரும். என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. விசுவாசம் வரும். உங்க அற்புதத்துக்கான விசுவாசம் வரும். உங்க சுகத்துக்காக விசுவாசம் வரும். பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய விடுதலைக்கான விசுவாசம் வரும். இன்னைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாத மாதிரி இருக்கலாம். பிரதர், என் தரிசனம் ரொம்ப பெருசு, நான் வீடு கட்டணும்னு இருக்கிறேன், நான் ஒரு ஊழியத்தை கட்டணும்னு இருக்கிறேன், நான் ஒரு கடனை கட்டி தீக்கணும்னு நினைக்கிறேன், நான் என் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட கனெக்ஷன்ஸ் இல்லை, என்கிட்ட அந்தஸ்து இல்லை, என்கிட்ட விசுவாசமும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், வார்த்தையை நீ கவனிச்சுட்டே இரு, விசுவாசம் வரும். Faith comes. Faith comes. Hallelujah. Come on. எப்பெல்லாம் விசுவாசத்து குறைவை நீங்க அனுபவிக்கிறீங்களோ ஒரு நல்ல பிரசங்கத்தை கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து படிங்க. தொடர்ந்து உட்காந்து மணிக்கணக்காக படிக்கணும் பார். ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் டே லீவ் எடுத்துடணும். ரியலாகவே எதுக்கும் ஹாஃப் டே லீவ் எடுக்கிறோம் தெரியுமா? நம்ம சில டைம் சும்மாலாம் சொல்லிட்டு லீவ் எடுத்துறோம் நம்ம. ஆனால் வார்த்தை படிக்கிறதுக்காக லீவ் எடுங்க, பரவாயில்ல. வார்த்தை தியானிக்கிறதுக்காக லீவ் எடுங்க. ரொம்ப சோர்ந்து போன நிலைமை இருக்குதா, மனசு உடஞ்சு போன நிலைமை இருக்குதா, ஒரு நாள் லீவ் எடுத்து ஃபுல்லாக உட்காந்து பைபிளை படிங்களா. எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிங்க. அவ்வளோ புத்தகங்களை உட்காந்து படிங்க. உங்களுக்குள்ளே இருந்து விசுவாசம் எழும்புறதை நீங்கள் உணர முடியும். ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வரும். அப்போ வசனத்தை படிக்கிறதுனாலே வரும், வசனத்தை கேட்கறதுனால தான் முதன்மையாக வருது. பிரைமரி வே டு see growth in your faith is by hearing the word of God. அதனால தான் வசனத்தை படிக்கிறது முக்கியம், அதை விட வசனத்தை கேட்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. Faith comes. Hallelujah. Faith comes. அப்போ லாசரு உடம்பு சரியில்லை உடனே ஜீசஸ் வார்த்தையை அனுப்புனார். ஏன்னா வார்த்தை வல்லமையை கொண்டு வருது, விசுவாசத்தை கொண்டு வருது. இவர் போய் சேரும் போது அந்த வார்த்தை பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த வார்த்தையை விதையை அனுப்பி வச்சுட்டார். ஏன்னா இவர் வரப்போறார். இவர் வரும்போது அவங்க உள்ளத்தில் இந்த வார்த்தை வேலை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அவங்க எதிர்பார்க்குற அற்புதத்தை இவர் செய்ய முடியும். ஸோ வார்த்தையை அனுப்பி வச்சுறார். அந்த நிலத்துக்குள்ள வார்த்தையை அனுப்பி வச்சுறார். போய் இந்த வார்த்தையை சொல்லுன்னு அனுப்பி விடுறார். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாமத்துடைய மகிமைக்கு ஏதுவானதாக இருக்குது. தேவகுமாரனும் இது மூலமாக மகிமை அடைய முடியும். வார்த்தையை சொல்லி அனுப்பி விடுறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. கர்த்தருடைய வார்த்தை மேலே ரொம்ப நோக்கமுள்ளவர்களாக இருக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமை மட்டும் பிரசங்கத்தை கேட்குறவங்களா மட்டும் இல்லாமல், இது நல்லது, தொடர்ந்து கேளுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை ஏதாவது ஒரு வகையில், ஒரு டெய்லி டிவோஷனல் படிக்கிற வகையில் இருக்கலாம், இல்லைனா ஒரு பிரசங்கத்தை கேட்குற ஒரு வகையில் இருக்கலாம், இல்லைனா கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிற ஒரு வகையில் நீங்கள் இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா வார்த்தையினால தான் நம்மளுக்கு விசுவாசம் உண்டாகுது. ஆமென். Faith comes by the word. அடுத்ததா பாருங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. ஸோ ஜீசஸ் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பிடுறாரு. 2 நாள் அங்கேயே தங்கிடுறார். 2 நாள் தங்கிட்டு வர்றாரு. வந்து பார்த்தா 4 நாள் ஆயிடுச்சான் லாசரு செத்து. அப்போ லாசரு எப்போ செத்துருப்பார்? இப்போ இயேசு எவ்வளோ நாள் அங்கேயே இருந்துட்டார், வெயிட் பண்ணிட்டாரு? 2 நாள். இது என்ன கணக்கு இது? இவர் ஏன் டிலே பண்ணாரு? இந்த கேள்வி நம்மளுக்கு வருதா இல்லையா? நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க, இம்மிடியட்டாக வரணுமா இல்லையா? ஜீசஸ் அவன் சாவர வரைக்குமா வெயிட் பண்ணுறது நீங்கள் அப்படின்னு. ஆனால் இதுதான் என்னுடைய ஒரு கணிப்பு. பாருங்களேன், கவனிங்க, நல்லா கவனிங்க. லாசருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சாக கிடைக்கிற நிலைமை. ஜீசஸ் கிட்ட அனுப்பி விடுறாங்க ஆளை. என்னுடைய கணிப்பு என்ன தெரியுமா? இவங்க அந்த ஆளை அனுப்பி விட்டாங்க பார், அப்பவே லாசரு மரிச்சிட்டார். கவனிங்க. ஸோ இந்த பர்சன் இயேசுவை போய் சந்திச்சுட்டு ரிட்டர்ன் வர்றாரு. 1 நாள். சொல்லுங்க எல்லாருமே. இப்போ ஜீசஸ் எத்தனை நாள் தங்கிட்டாராங்க? 2 நாள். டோட்டலாக எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. 4ஆவது நாள் இயேசு வர்றாரு. இப்போ வந்த உடனே கேட்குறாங்க, நீங்கள் இருந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டான், என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். என்ன ஆச்சு? அவன் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, அவனை நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம். இப்போ எவ்வளோ பேர் புரியுது? ஏன் ஜீசஸ் இமீடியட்டாக ரஷ் பண்ணிட்டு வரல? ஏன்னா இமீடியட்டாக வந்திருந்தாலும் உயிர்த்தெழுதல் தான் நடந்திருக்கணும். 3 நாள் விட்டு வந்தாலும் உயிர்த்தெழுதல் தான் நடந்திருக்கணும். ஆனால் செத்து இம்மீடியட்டாக வந்து உயிர்த்தெழுதலை விட செத்து போன பிறகு 4 நாளுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் வந்தால் அது இன்னும் மகிமை. எவ்வளோ பேர் தெரியும்? அது இப்போ நடந்துருச்சு. ஆனால் இதை மகிமையாக திருப்பது கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த செய்தியாளர் வரும்போதே லாசரு மரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அவருக்கு தெரியும் இந்த லாசரு மரிச்சிட்டான்னு சொல்லி. அப்போ அதனால தான் அவர் சொல்றாரு, இப்போ நீ சொன்னியே தம்பி ஒரு வியாதி, அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல். அப்படின்னு அர்த்தம், உனக்கு தெரியல தம்பி, நீ வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவன் செத்துட்டான்னு சொல்லி. ஆனால் அந்த டைம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, இன்னும் என் மகிமையை நான் காமிக்க முடியும், இன்னும் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானதாக தான் இருக்குது. இந்த வியாதினால மரணம் வந்துருச்சு, ஆனால் நான் தான் ஃபைனலை டிசைட் பண்ணுறேன். மரணம் ஃபைனலை டிசைட் பண்ணுறது இல்லை, முடிவு என்னன்றது கர்த்தர் டிசைட் பண்ணுறார்.
டாக்டர் டிசைட் பண்ணுறதில்ல, சூழ்நிலை டிசைட் பண்ணுறதில்ல, எக்ஸ்பர்ட்ஸ் டிசைட் பண்ணுறதில்ல, முடிவை கர்த்தர் டிசைட் பண்ணுறார். அவர் சொல்கிறார், இதை நான் மகிமைக்கு நான் கொண்டு வர போகிறேன். ஸோ ஜீசஸ் வெயிட் பண்ணுறாரு, வெயிட் பண்ணிட்டு வர்றார். இப்போ 4 நாள் ஆயிடுச்சு. வாங்க 21 வருஷத்தை படிக்கலாமா? 4 நாள் ஆயிடுச்சு. மார்த்தாலை சந்திக்கிறார். ஃபஸ்ட்டு மார்த்தால் தான் வெளியே வந்து சந்திக்கிறாங்க இயேசுவை. அப்போது அவருக்கும் மார்த்தாளுக்கும் இடையே நடக்கிற அந்த பேச்சுவார்த்தையை பாருங்கள். ஜான் சாப்டர் 11 verse number 21 படிக்கிறேன் பாருங்கள். 21 வருஷத்தை நான் படிக்கிறேன். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். என்ன மாதிரி ஒரு வசனம் அது! இந்த நேரத்தில் ஆமேன்னு சொல்லியிருந்துருக்கலாமா இல்லையா? மார்த்தாள், உன் சகோதரன் உயிரோட வருவான், உடனே இம்மீடியட்டாக ஒரு ஆமேன்னு சொல்லியிருந்துருக்கணும். அதுக்கு மார்த்தாள் சொல்கிறது பாருங்களேன். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அதுக்கு மார்த்தாள், ஐ நோ அப்படின்றாங்க. ஐ நோ ஜீசஸ், லாஸ்ட் டே நோ ஈ வில் கம் பேக் டு லைஃப், ஐ நோ. அப்போ ஜீசஸ் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நானே. ஓகே, ஃபோக்கஸை யார் பக்கம் திருப்புறாரு பாருங்க. மார்த்தாள் நாட்கள் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, டைம் மேலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, அது என்ன, அது இறந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கடந்த காலத்தை பற்றி பேசினுக்கிறாங்க. இப்போ ஜீசஸ் சொல்கிறாரு, சரி நான் இருந்திருந்தேன்னா அவன் செத்து போயிருக்க மாட்டான்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டேன்ல, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். ஆமாம், உயிர் தெழுவான், கடைசி நாளில் உயிர் தெழுவான் அவன். இந்த அம்மா நாட்களை பற்றி ரொம்ப நோக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்திருக்கிற நபர் மேலே நோக்கமாக இல்லை. நாட்கள் மேலே நோக்கமாக இருக்கிறாங்க, நபர் மேலே நோக்கமாக இல்லை. எல்லாரும் என்ன பாருங்க, நல்லா கவனிங்க. கடந்த காலமோ, இறந்த காலமோ, நிகழ்காலமோ, இல்லை வருங்காலமோ, எதிர்காலமோ, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, மாறாத ஒருத்தர் இருக்கிறார். அது கடந்த காலத்தினால உங்களுக்கு வியாதியோ, இல்லை கவலையோ, இல்லை எதிர்காலத்தினால உங்களுக்கு பயம் இருக்குதோ, எப்பவோ சதா காலமும் ஒரே மாதிரி இருக்கிற தேவன் நம்ம முன்னாடி நிற்கும் போது நம்ம அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நானே. நீ கடைசி காலம் கடந்த காலம்னு பேசினுக்காத மார்த்தாள், என்ன பாரு. அவர் சொல்லிட்டு இருக்குது, கவனிங்களேன். 22ஆம் வசனத்தில், 25ஆம் வசனத்தில், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்க, நானே, என்னை. 26ஆம் வசனம் பாருங்க, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும், திரும்பி அவர் பக்கம் திருப்புறார், என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு கேளுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட விசுவாசிக்கிறீங்களா நீங்க? இதை நீ விசுவாசிக்கிறாயா? அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஃபைனலாக மார்த்தாள் ஒத்துக்கிறாங்க. சரி ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு. இப்போ கவனிச்சிங்களா ஜீசஸ் என்ன பண்ணாருன்னு சொல்லி? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மார்த்தாள், நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா செத்து போயிருக்க மாட்டான், நீங்கள் ஏன் அன்னைக்கு இல்லை உயிர் தருவான். ஆமாம், கடைசி நாளில் உயிர் தருவான் அவன். இவங்க வெறும் இறந்த காலம், எதிர்காலம், இதையே பேசின்னு இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து நின்றுக்கிறாரு, அவர் தான் உயிர் தெழுதலும் ஜீவனாக இருக்கிறார் அப்படின்றத மறந்துட்டாங்க. அவர் தான் அற்புதத்துக்கு காரணராக இருக்கிறார் அப்படின்றத மறந்துட்டாங்க. இப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? நானே, என்னை விசுவாசிக்கிறவன். மார்த்தாளுடைய கண்ணை, மார்த்தாளுடைய ஃபோக்கஸை அவர் மேலே திருப்புறாரு. ஏன்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வரலாமா? ஏன் அவர் மேலே திருப்புறாரு? ஏன் அவர் பக்கம் திருப்பினார்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதோடைய முதல் 2 வசனத்தை படிக்கிறேன் பாருங்களேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, யாரை பார்க்கிறோம் சொல்லுங்க? யாரை பார்க்கணும்? யார் மேல நம்ம கண்களை பதிய வைக்கணும்? இயேசுவை நோக்கி. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோ. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு மேல உங்க கண்களை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பதர் நான் விசுவாசத்தில் இருக்க முடியும்? நீங்க சொல்றீங்க இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது இல்லைன்னு. ஆனா என் தம்பி செத்துட்டான். இப்ப செத்து 4 நாள் ஆயிடுச்சு, அடக்கம் பண்ணிட்டோம். இப்ப வந்து உயிர்த்தெழுதல் நடக்கும்னு சொன்னா எப்படி ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் வேலை செய்யும்? இப்போ மார்த்தாளுக்கு ஒரு விசுவாச பிரச்சனை இருந்திருக்குமா இல்லையா? நமக்கே இருந்திருக்குமா இல்லையா? செத்து போயிட்ட பிறகு 4 நாளுக்கு அப்புறம் வந்து அவன் உயிரோட எந்திரிப்பான் அப்படின்னா நமக்கே ஒரு சேலஞ்சிங்கா இருக்குமா இல்லையா? எப்படி இப்போ நம்ம பைபிளை படிக்கிறதுனால நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம், நம்ம மார்த்தாள் இல்லை. நம்ம என்னென்ன பேசியிருப்போம் நம்மளுக்கு தெரியல. நம்ம மார்த்தாளை கேலி பண்ணி உட்கார்ந்து இருக்கிறோம். நான் மார்த்தாள் கூட இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலன்றதுனால
நம்ம ரிலாக்ஸ்டாக பேசின்னு இருக்கிறோம். நம்ம மார்த்தாள் நிலையில இருந்தால் இன்னும் என்னென்ன வார்த்தைகளை பேசிட்டு இருப்போம், அவிஸ்வாசமான வார்த்தைகளை பேசிட்டு இருப்போம். அப்போ ஜீசஸ்க்கு தெரியும் மார்த்தாள் அவிஸ்வாசத்தின் சேலஞ்சில் இருக்கிறாங்க. எப்படியாவது அவங்க விசுவாசத்தை ஆரம்பித்து ஒரு முடிவு நான் தெரியுமா, கம்ப்ளீஷன். அவங்க விசுவாசத்தை ஒரு கம்ப்ளீட் பண்ணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நம்ம விசுவாசம் நிறைய தடவை கம்ப்ளீட் இல்லை அப்படின்னு சொல்லி? நான் ஒத்துக்கிறேன். பாரு, கை தூக்குறது கூட நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கல பாரு. இந்த நேரத்தில் நம்ம விசுவாசம் கம்ப்ளீட் இல்லை. ஏன்னா விசுவாசிக்கிறோம், ஆனால் கூடவே ஒரு சந்தேகம் அப்படியே ஜன்னல் வழியாக நுழைஞ்சு வந்து உட்கார்ந்தது. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், கடைசி நாளில் உயிர் தருவான்னு தெரியும் ஆண்டவர். இப்படித்தானே மார்த்தாள் பாரு எப்படியே வேவர் ஆகிட்டே இருக்கிறாங்க பாரு. வேவர்னா அது அப்படியே அசைஞ்சுனே இருக்கிறாங்க, இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படியே அசைஞ்சுனே இருக்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவிசுவாசமாக தோணுது. டக்குன்னு விசுவாசமாக பேசுகிறாங்க. ஆனால் இப்போ கூட கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். மார்த்தாள் பயங்கரமாக பேசுகிற மார்த்தாள், நானே உயிர் தெழுதலும் ஜீவனாக இருக்கிறேன், இப்போ கூட உன் தம்பி உயிரோட வர முடியும். ஆமாம், கடைசி நாளில் உயிரோட வருவான். ஹேய் மார்த்தாள், என்னம்மா இப்போ தான் விசுவாசத்தில் பேசினா அதுக்குள்ளே கபாரன் அந்த பக்கம் போறியே? அப்போ அவங்க விசுவாசத்தில் அவங்க வீக்காக இருக்கிறாங்க. அவங்க விசுவாசம் ரொம்ப ஒரு ஷேக்கிங் கிரவுண்டில் இருக்குது. இப்போ ஜீசஸ் அவங்க விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தணும். அதனால அவங்களுடைய நோக்கத்தை அவர் மேலே திருப்புறாரு. என்னன்னு தெரியுமா, நானே உயிர் தெழுதலும் ஜீவனாக இருக்கிறேன். எங்கே பார்க்காத, எதை பற்றியும் யோசிக்காத. கடந்த காலம் ஒரு நாள் நடக்கும், நீங்கள் அன்னைக்கு இல்லை, இதை பற்றியெல்லாம் யோசிக்காது. என்ன பாரு, நான் எவ்வளோ நல்லவர்னு உனக்கு தெரியும், நான் எவ்வளோ வல்லமையானவர்னு தெரியும், நான் எவ்வளோ கிருபை நிறைஞ்சவர்னு தெரியும், நான் உனக்காக வந்துட்டேன்னு உனக்கு தெரியும். இப்போ உன் முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் நினைச்சேன்னா எதுனாலும் உனக்காக நான் செஞ்சு கொடுக்க முடியும். உன் கண்களை எந்த இடத்துலையும், உன்னுடைய கவனத்தை வேற எந்த இடத்துலையும் நீ சிதறடிக்க விடாத. என் மேலே உன் கண்ணை ஃபோக்கஸ் பண்ணு. இல்லை ஜீசஸ், என்கிட்ட ஃபெய்த் இல்லை ஜீசஸ், என் ஃபெய்த் கம்ப்ளீட்டாக இல்லை ஜீசஸ், நீ என்ன பாரு, நான் தான் விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறேன். I am the author and finisher of faith. நல்லா கைத்தட்டி நன்றி செலுத்துங்க. குறைவுள்ள விசுவாசம் உள்ளவர்கள்ட்ட இயேசு பேசி சொல்றாரு, உன் விசுவாசத்தை நான் கம்ப்ளீட் பண்றேன், நீ என்ன பாரு. எப்பெல்லாம் விசுவாசத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம கண்களை ஜீசஸ் பக்கம் திருப்பணும். நம்ம விசுவாசத்தையே பார்த்து உட்காரக்கூடாது. ஐயோ விசுவாசத்தில் நான் குறை உள்ளவன், ஐயோ என் விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்குது, ஐயோ இந்த அற்புதத்துக்காக விசுவாசத்துக்கு நான் எங்கே போகிறது, அடடா என் விசுவாசம் ஏன் வளரல, நான் ஏன் விசுவாசத்தில் பலப்படல. இன்னும் நீங்கள் பார்க்க விசுவாசத்தின் குறைவு தெரிஞ்சுட்டே இருக்கும். விசுவாசத்தின் குறைவை பார்க்க வேண்டாம், அந்த குறைவை நிறைவாக்குறவரை பார்த்து சொல்லலாம், நீங்கள் தான் ஆண்டவரே என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவராக இருக்கிறீங்க, ஆரம்பிக்கிறவரும் அதை ஒரு அருமையான முடிவு கொண்டு வர்றவர் நீங்கள் தான். நீங்க தான் என் விசுவாசத்துக்கு காரணம். என் விசுவாசம் முழுமை அடையறதும் உங்களால தான். அதனால நான் என் விசுவாசத்தை பார்க்க வரல, நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். ஹalleluya. Come on, don't look at your faith, look at Jesus. Look at Jesus. உங்க விசுவாசத்தை பார்க்காதீங்க. பைபிள்ல ஒருத்தர் கூட நீங்க பாருங்க இயேசு கிட்ட ஜீசஸ் என்ன தொடுங்க, என் விசுவாசம் பெருசு, யாராவது ஒருத்தர் வந்தாங்களா அந்த மாதிரி? யார் வரல. ஜீசஸ் என்ன பாருங்க, என் ஃபெய்த் பாருங்க, என் ஃபெய்த் பாருங்க. ஜீசஸ் என்கிட்ட தான் பெரிய ஃபெய்த், என்கிட்ட பெரிய ஃபெய்த். ஒருத்தரும் அவங்க ஃபெய்த்தை காமிச்சிட்டு வரவே இல்லை. எல்லாரும் இயேசுவை பார்த்துட்டு வந்தாங்க. ஜீசஸ் விசுவாசத்தை துவக்குறவரும் முடிவு கொண்டு வர்றவருமா இருந்தாரு. அதனால தான் விசுவாசத்துடைய 2வது ரகசியத்தை எழுதிங்க. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். ஹி இஸ் தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் யுவர் ஃபெய்த். ஹி இஸ் தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் யுவர் ஃபெய்த். கம் ஆன். அப்போ முதல் தடவை இந்த வியாதியின் செய்தி வந்த உடனே இயேசு என்ன பண்ணாரு, வார்த்தை அனுப்பினார். ஏன்னா விசுவாசம் வரும், எதனால வரும், கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். faith comes by the word of God, by hearing the word of God. அதனால தான் முதல் வார்த்தை அனுப்பி விடுறாரு. 2வதா அவரே வர்றாரு. வந்து விசுவாசத்தில் அப்படியே அலமோதிட்டு இருக்கிற மார்த்தாளை பார்த்து தன்னுடைய கண்களை, தன்னுடைய கவனத்தை அவர் பக்கம் திருப்பிட்டு சொல்கிறார், எங்கேயும் பார்க்காத, எதை பற்றியும் கவலைப்படாத, என்னையே பார்த்துன்னு. நான் எவ்வளோ நல்லவர்னு உனக்கு தெரியும் தானே, நான் எவ்வளோ வல்லமையானவர் உனக்கு தெரியும் தானே, நான் தான் கிறிஸ்துன்னு உனக்கு தெரியும் இல்லையா, உன்னை காப்பாற்றுறது தானே இங்கே வந்திருக்கிறேன், வேற எதுக்காக வந்திருக்கிறேன், நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து என்கிட்ட ஐயோ அவிஸ்வாசத்தில் அப்படியே பெரிய வீராங்கனை மாதிரி அவிஸ்வாசத்தை மேன்மைப்படுத்தி காமிச்சிடாத, மேக்னிஃபை பண்ணி காமிக்காத, வந்து என்ன பாரு, உன்னை ரட்சிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கமான். இயேசு என்னத்துக்கு வந்தார்? அவ்வளோ தூரம் வந்து மார்த்தாள்கிட்ட திட்டு வாங்கி போகிறதுக்காக வந்தார்? வந்ததே அற்புதம் பண்ணுறதுக்காக தான். அப்போ அவர் சொல்கிறார், என்ன பாருமா, என் மேலே உன் கண்களை பதிய வை, நான் உனக்கு அதிசயத்தை செய்கிறேன், நான் உனக்கு அதிசயத்தை செய்கிறேன். ஸோ இப்போ ஜீசஸை கல்லறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் கேட்குறாரு, இப்போ என்ன மரியாதை வந்துடுறாங்க. மரியாதை வந்தவுடனே இயேசுடைய காலில் விழுந்து ஒரே அழுக, இதே வார்த்தை தான், நீங்கள் இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்புறம் ஜீசஸ் கேட்குறாரு, எங்கே வச்சிருக்கிறீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, வந்து பாருங்க ஆண்டவரே, வந்து பாருங்க. ஆண்டவருக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும், நம்மளுடைய குறைவுகளுக்குள்ளே வந்து பார்க்கறதுக்காக. வந்து பாருங்க. உடனே வசனம் போடுறது, இயேசு கண்ணீர் விட்டார். எல்லாரும் சொல்கிறாங்க, இவ்வளோ நேசிக்கிறார் பார்த்தியா, எவ்வளோ நேசிக்கிறார்.
ஒரு மரணத்தை அனுபவித்த வீட்டில் இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் மரணம்ன்றது எவ்வளோ கொடூரமானதுன்னு தெரியும். அவருக்கு தெரியும் மரணத்துடைய வேதனை தெரியும். அவருக்கு தெரியும் மனுஷனை அவர் மரணத்துக்காக படைக்கல. அவருடைய மனசு துக்கப்படுது. நம்ம அழுதுட்டு இருக்கும்போது அவர் சிரிச்சுன்னு உட்கார்ந்து இருக்குது பாரு, அவர் நம்ம கூட பங்கெடுக்கிறார், நம்மளோட உட்கார்றார். அதில் வெளியே கொண்டு வர்றதுக்காக நம்ம கூடவே இருந்து ஒரு துணையாளராக இருக்கிறார். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹீ இஸ் வித் அஸ். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார். அந்த பாசத்தை எல்லாரும் பேசுகிறாங்க, எப்படி பாசம் வச்சிருக்கிறாரு, குருடனுடைய கண்ணை திறந்தவர், சாகாமல் பார்த்துருக்க முடியாதா, இப்படி எல்லாம் ஜனங்க பேசின்னு இருக்கிறாங்க. சரி, கல்லறை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போன உடனே இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு 39ஆம் வசனத்தை படிக்கலாமா? யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றால். நான் சொன்ன பாருங்க, மார்த்தாள் ஃபேவர் ஆகிட்டே இருக்கிறாங்கல்ல. ஒரு தடவை பார்த்தா ஃபெய்த்தில் பேசுகிறாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன சொன்னாங்க, நீர் தான் கிறிஸ்துன்னு நான் விசுவாசிக்கிறேன்னாங்களா. இப்போது ஒரே நாட்டம் அடிக்கும், ஆண்டவரே நீங்கள் தான் ஏன் இப்போ கல்லெல்லாம் புரட்டி போட சொல்கிறீங்க, நீங்கள் கல்லை புரட்டாமல் லாசர் உயிரோட வந்து உள்ளவே உட்கார வச்சு என்ன பண்ண போகிறோம்? அவர் சொல்ல கல்லை எடுத்து போடுங்கன்ன உடனே, இல்லை நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றால். இயேசு அவளை நோக்கி, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிங்க, இதுதான் நமக்கு முக்கியமான வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா? ஏன்னா இவ்வளோ நேரம் ஜீசஸ் மார்த்தாளுக்குள்ள ஃபெய்த்தை பேசிட்டு இருக்கிறார். எப்பத்துல இருந்து இயேசு பேசிட்டு இருந்தார் பாருங்க, அதை ஞாபகப்படுத்துறாரு. இப்ப he is reminding the promises. இதை ஞாபகம் வச்சுங்க பாரு. முதல் இந்த வியாதியின் செய்தி வந்த உடனே இயேசு என்ன சொன்னாரு? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதில்லை, இதில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது, நான் திருப்ப போகிறேன் அப்படின்ட்டார். அங்கே வந்து சேர்றார். வந்து சேர்ந்த உடனே மார்த்தாள் சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே நீங்கள் இந்த மாதிரி யாருக்கா ஜீவ சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் மேலே வாக்குத்தத்தங்கள் கொடுத்துட்டே இருக்கிறார். என்ன விசுவாசிக்கிறவன் மரித்து போனாலும் அவன் உயிரோடு இருப்பான், நீ இதை விசுவாசிக்கிறான்னு கேட்குறார். இவ்வளோ வாக்கு தத்தங்கள் கொடுத்தவர் மூணாவதாம் மார்த்தாளுடைய அன்பிலீஃபை எப்படி கவுண்டர் பண்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் சொல்லவில்லையா? அப்படின்னா அர்த்தம், உங்க விசுவாசத்தில் நீங்க பலப்படணும்னா தேவனுடைய வாக்கு தத்தங்களை ஞாபகப்படுத்திக்கணும். 3வது பாயிண்ட் எழுதிங்க பார்க்கலாம். 3வது பாயிண்ட் எழுதிங்க. ரிமைண்ட் யுவர் செல்ஃப்ஸ், கீப் ரிமைண்டிங் யுவர் செல்ஃப்ஸ் ஆஃப் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். தேவனுடைய வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறவங்களா நம்ம இருக்கணும். Keep reminding yourselves of the promises of God. இதை தான் ஜீசஸ் சொல்றார். முதல் கொடுத்த ப்ராமிஸ் தேவனுடைய மகிமை, அந்த ப்ராமிஸை திரும்பி ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. இல்லையா? அவர் சொன்னார் இல்லையா, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதில்லை, இது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்னு. இதே ப்ராமிஸை இப்போ ஞாபகப்படுத்தி சொல்றார். மார்த்தாள், உனக்கு ஞாபகம் இல்லையா 4 நாளுக்கு முன்னாடி நான் என்ன ப்ராமிஸை கொடுத்தேன்? அப்படின்னா அர்த்தம், நான் ப்ராமிஸை கொடுத்தேன், லாசரு செத்துட்டான், ஆனா என் ப்ராமிஸ் ஆகவே இல்லை. என் ப்ராமிஸ்னால செத்து போன லாசரு உயிரோட வரப்போறான். சூழ்நிலைகள் ஒருவேளை மோசமா போயிடலாம், ஆனா அவர் கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தம் இன்னும் ஜீவனோட தான் இருக்குது. வாக்குத்தத்தம் உடையவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலை பேட் டு வர்ஸ் போலாம், நம்பிக்கையற்ற நிலைமைக்கு போலாம். உங்க கனவு செத்து நீங்க அப்படியே கல்லறையுடைய கல்லை போட்டு நீங்க மூடி இருக்கலாம், ஆனா வாக்குத்தத்தம் உயிரோட இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க ஞாபகப்படுத்திக்க உங்க விசுவாசத்துல நீங்க பலப்பட்டவங்களா இருப்பீங்க. How will you be strengthened in your faith? When you remind yourselves of the promises of God. Remind நான் அர்த்தம் தொடர்ந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். சூழ்நிலை மோசமா போகும், திரும்ப ஞாபகம், அவர் சொன்னார்ல அவர் செய்வார், அவர் சொன்னார்ல அவர் செய்வார். வீட்டில் ஏதாவது பற்றாக்குறையா, ஏதாவது ஒரு பிரச்சனையா, தேவை சந்திக்கப்படல, நம்ம சொல்கிறோம், சிங்க குட்டிகள் தாள் சேர்ந்து பட்டினா கிடந்தாலும் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே நீங்கள் நிறைவேற்றுவீங்க, நீங்கள் செய்வீங்க, கடன்லேருந்து வெளியே கொண்டு வருவீங்க, வியாதியிலேருந்து வெளியே கொண்டு வருவீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. What are you doing? You are strengthening your faith. ஜீசஸ் மார்த்தாள் கிட்ட அவர் ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தினார். ஏன்னா விசுவாசத்தில் வளர்றதுக்கு இது மிக மிக முக்கியமான விஷயம். அதனால தான் ஒரு சில வாக்குத்தத்தங்களை எழுதி வைக்கணும், ஒரு சில வாக்குத்தத்தங்களை லிஸ்ட் அவுட் பண்ணணும். சுகத்துக்காக பிலீவ் பண்ணுறதானா சுகத்துக்கான வாக்குத்தத்தங்களை எடுத்து வச்சுக்கணும். செழிப்புக்காக பிலீவ் பண்ணுறவங்க செழிப்பு வார்த்தைகள் கொண்ட வாக்குத்தத்தங்கள் கொண்ட வசனங்களை எடுத்து வைக்கணும். அதை அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். பிகாஸ் யுவர் ஃபெய்த் மஸ்ட் ரெஸ்ட் அப்பான் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மேலே. பைபிளில் இவர் ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி இல்லையா? இவர் யார்? இவர் பேர் ஆபிரகாம். 75 வயசு இருக்கும்போது கர்த்தர் அழைக்கிறார், உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனா மாத்திரேன் அப்படின்னு.
ஆனால் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயசாயிருச்சு. சாராள் கிட்டத்தட்ட 66 வயசு, ஆபிரகாமுக்கு 75 வயசு. அந்த நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கணும் போது அது இந்த காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் அது ஒரு அதிசயம் தான் அது. ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை நம்புகிறாரு. போக 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 விசுவாசத்தில் ஏற்றமோ இறக்கமோ இது எல்லாத்தையும் பார்த்தவர் தான். ஆனால் கர்த்தரிடத்துல அந்த அதிசயத்தை பெற்றுக்கொண்டார். எப்படி ஆபிரகாமால் 100 வயசில் பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கான வல்லமை வெளிப்பட்டுச்சு, அவங்க மனைவிக்கு கர்த்தர் எப்படி வாலிபத்தை திரும்பியும் புதுப்பிச்சார், எப்படி தான் சரீரம் யோசிச்சு பாருங்க. ஒரு 91-year-old லேடி ஹவு கேன் ஷி பேர் அ சைல்டு? எவ்வளோ பலன் தேவைப்படுது. இப்போ அந்த காலத்தில் C-செக்ஷன் டெலிவரியெல்லாம் இல்லை, அப்போ நார்மல் டெலிவரி தான். அந்த லேபர் பெயின் அவங்க அனுபவிச்சிருக்கணுமா இருக்கும். 91-year-old லேடி அந்த கர்ப்ப வேதனையின் மத்தியில் ஒரு பிள்ளையை ஆரோக்கியமாக பெற்றெடுத்து அதுக்கப்புறமா ரொம்ப நாள் உயிரோடு இருந்தாங்கன்னா இப்போ கர்த்தருடைய பலன் தேவையா இல்லையா? இதுக்கு என்ன மாதிரி அற்புதம் அது! எப்படி கர்த்தர் இது எல்லா விஷயத்தையும் அவங்க சரீரங்களை ஏற்படுத்தினாரு. நம்மளுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. எப்படி பிரதர் ஆபிரகாம் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணார்? ஒரு சில பேர் 1 வருஷம் வெயிட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆண்டவர்கிட்ட. 1 வருஷம் நடக்கலனாலே நம்ம சில டைம் நம்மளுக்கு கேள்விக்குறிக்குள்ளே போயிடுறோம். அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம எடுத்து வச்சிடறோம் ஒரு பக்கமாக. இல்லை எனக்கு இல்லை மாற்றுறது, அது வேறு பக்திமான்களுக்கு தான். அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க பாரு, எப்போ ஆள் கை தூக்கின்னு அவங்களுக்கு. நம்மளுக்கெல்லாம் நடக்காது. நம்மளெல்லாம் கர்த்தர் நேசிக்கிறாரா? அந்த பிரதர் இருக்கிற ஆரஞ்சு சட்டை அவருக்கு, ஏன்னா அவர் பிரதருக்காக ஓடி ஓடி வேலை செய்வார். ஆனால் நம்மளெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். சில பேர் இப்படி கசப்பாக போயிடுது. அப்படியே 1 வருஷம் நடக்கலனாலே என்ன மாதிரி கேள்விக்குள்ளே போயிடுறோம் நம்ம. 25 வருஷம் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடிச்சி 25 வருஷம் விசுவாசத்தில் பலசாலியாக இருந்தாருன்னா அதுக்கான ரகசியத்தை நம்ம கற்றுக்கணுமா வேண்டாமா? இப்போ உங்களுக்கு 25 வருஷம் ஆக போது ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறதுக்கு நான் சொல்ல போகிறதில்ல. ஆனாலும் அதுக்கான பலனுக்கான வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படி அது பாருங்க வாங்க. Romans chapter 4 verse number 20. Romans 4:20. இப்போ பாரு, ஆவியானவர் ரியலாகவே நம்மளை கேலி பண்ணுகிறார். அது மட்டும் கன்ஃபார்ம். ரியலாகவே ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்றைக்கி பயங்கரமாக பேசிங்கிறாரு. 4:20 வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது நம்ம? ஏன்னா நம்ம விசுவாசத்தில் நம்ம 4:20 இருக்கிறோம். சில நேரத்தில் ஃப்ராட் தனம் பண்ணிருப்போம் நம்ம விசுவாசத்தில். புரியுதுலையா? Romans 4:20 பாருங்க, ஆபிரகாமுடைய ரகசியத்தை கர்த்தர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் ஆபிரகாமை பற்றி பேசுகிறார். எத்தனை பேர் வாக்கு தத்தங்களுடையவர்களாக இருக்கிறீங்க? What's the promises? Do you have some promises from God? Are you believing God for some promises in your life? Yes. அப்போ பாருங்க, அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. அப்போ கண்கள் யார் மேலே? ஆபிரகாமுக்கு தேவன் மேலே. தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. என்னவா அது? இது எப்படி? இது நம்மளுக்கு தேவைப்படுது. இதுக்கான ரகசியம் என்ன? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கமான், எவ்வளவு பேர் விசுவாசத்தில் வல்லவர்களானு ஆசைப்படுறீங்க? ஏன்னா விசுவாசத்தில் தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆயிட்டோம்னா நல்லா வாழ போறோம் நம்ம. இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் ஃபெய்த் யூ கேன் லிவ் a wonderful life. ஸ்ட்ராங் இன் ஃபெய்த், ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் வல்லவனானான். என்ன ரகசியம் தெரியுமா? அவர் சொல்றாரு, அதே வசனம் பாருங்க, 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல fully persuaded அப்படின்னு இருக்கும் பார். fully persuaded. persuadeனா என்ன தெரியுமா? persuadeனா ஒருத்தரை கொஞ்சம் நன்மைக்காக தூண்டி விடுறது, அதை செய். persuade, persuade. ஓகே, persuade பண்றது. என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்குது, சொல்லுமா நீங்கள் எனக்கு எவ்வளோ சகாயம் பண்ணுறீங்க? ஆமாம் பண்ணுறேன். நைட் 1 மணி இருக்கும், அது பிள்ளைக்கு டைப்பர் மாற்றிடுங்க. இது பேர் நான் பர்சுவேட். பர்சுவேட் புரியுதுல்ல? மனைவி கிட்ட சொல்கிறது, ஆட இந்த ட்ரெஸ்ஸு நீ போட்டு நான் பார்க்கவே இல்லை, இதில் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுற நீ அப்படிங்களா? நான் ஆக்சுவலாக 2 times போட்டிருக்கிறேன். நான் ஆடே 2 times பற்றி எனக்கு தெரியலமா, நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, ரியலாகவே பியூட்டிஃபுல்லாக. என்ன அது ஹேர் ஸ்டைலில் தான்? என்ன இல்லை இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு பிடிச்சிட்டுக்குது அதிசயமா? ஆட நீ எப்போவுமே அழகுதாம்மா, ஒரு காஃபி எடுத்துனுவாம்மா அப்படின்னு. இப்போ என்ன பண்ணோம்? பர்சுவேட் பண்ணுறோம் நம்ம. பர்சுவேட் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி. ஆபிரகாம் தன்னைத்தானே என்கரேஜ் பண்ணிக்கிட்டாராம் பாரு. அதுக்காக தான் கொண்டு வர்றேன் நான். ஃபுல்லி பர்சுவேட்னு அர்த்தம். அவரே அவரை என்கரேஜ் பண்ணிக்கிட்டாராம். என்னன்னு? வானத்தின் நட்சத்திரங்களை காமிச்சார்ல, அந்த மாதிரி என்னுடைய வம்சம் இருக்கும். கடலுடைய அந்த மணல் அளவு என்னுடைய சந்ததியை பெருக செய்வன் கர்த்தர் சொன்னார்ல, அப்போ கர்த்தர் இதை செய்வார். யூ நோ வாட் he was doing? He was filling his mind with the promises of God. ஆக்சுவலாக அதுக்கான ஒரு அர்த்தத்தை நான் சொல்கிறேன் பாருங்க உங்ககிட்ட. இந்த வார்த்தை
பிளிரோஃபோரியோ. பிளிரோஃபோரியோ. இந்த தேர்ஸ்டே வந்தாலே ஏதாவது ஒரு க்ரீக் வார்த்தை வேணும், ஏதாவது ஈப்ரு வேணும். இல்லைனா இதெல்லாம் என்ன பைபிள் ஸ்டடி அப்படின்னு ஒரு சில பேருக்கு. க்ரீக்கில் ஒரு ஈப்ரு இல்லை, உங்களுக்கு ஆத்தாது. இந்த க்ரீக் வார்த்தை எழுதிங்க, பிளிரோஃபோரியோ. கேட்டிங்களா? இப்போ எழுதுங்க பார்க்கலாம், அப்படியே ஸ்பெல்லிங் பார்க்கலாம். PLERO PHOREO. சரியா? பிளிரோஃபோரியோ. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தேயர். தேயர் என்றவர் இந்த அர்த்தத்தை கொடுக்குறாரு பாருங்க. அவர் ஒரு கிரீக் ஸ்காலர். அவர் சொல்றாரு, டு ஃபில் ஒன் வித் எனி தாட், எண்ணங்களால் நிரப்பப்படுறது. ஸோ ஆபிரகாமுக்கு 75 வயசு இருக்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் ஒரு வருஷமா அநேகருக்கு குழந்தை பிறகுது, இவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் இவர் ஏற்கனவே பேரை வேற நிறைய பேர்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு 99 வயசு வரைக்கும் 100 வயசு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆபிரகாம்? தன்னுடைய மனதை ஃபில் பண்ணாராம். He filled his mind with the promises of God, fully persuaded. தனக்கு தானே சொல்லி கொடுத்துட்டே இருந்தாராம். கர்த்தர் சொன்னார்ல, அப்போ அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் காமிச்சார்ல, அப்போ அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்கு வெளிப்படையாது சொன்னார் இல்லையா, அவர் நிறைவேற்றுவார். அப்போ ஆபிரகாம் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் ஞாபகம் வச்சுட்டே இருந்தாராம். இதனால தான் அவர் விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனாகிறது எப்படி? கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கீப் யுவர் செல்ஸ் ரிமைண்டட் ஆஃப் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். அதனால தான் வீடுகளில் வசனங்கள் இருக்கிறது நல்லது. அதனால தான் நம்ம ஃபோனில் வசனம் இருக்கிறது நல்லது. அதனால தான் எங்கே முடிஞ்சாலும் கர்த்தருடைய வார்த்தை ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய லேப்டாப்பில் எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய வார்த்தையை அவைலபிளாக வைங்க. நோட்ஸ் இருக்குது, அங்கே கூட வசனத்தை எழுதி வைங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் வார்த்தையை பார்க்கும்போது நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனால தான் ஜீசஸ் மார்த்தாள்கிட்ட கேட்குறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா? நான் சொன்னதை நீ ஏன் ஞாபகப்படுத்திக்காமல் இருக்கிற? மார்த்தாள், நீ ஏன் தெரியுமா விசுவாசத்தில் வல்லமை இல்லாத மாதிரி இருக்கிற? நீ ஏன் தெரியுமா ஒரு பலசாலி இல்லாமல் பலவீனமாக இருக்கிற விசுவாசத்தில்? ஏன்னா நீ என் ப்ராமிஸை மறந்துட்ட. நான் உனக்கு சொன்னேன் இல்லையா, நீ ஞாபகப்படுத்திக்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகப்படுத்திட்டே இருங்க. ஜனங்க சொல்கிற ரிப்போர்ட்டை ஞாபகப்படுத்திக்குவோம். சில நேரத்தில் கூகுள் சொல்கிறதெல்லாம் ஞாபகப்படுத்திக்குவோம். நம்ம டாக்டர் சொன்னதை ஞாபகப்படுத்திக்குவோம். அதே மாதிரி வாக்கு தத்தங்களை ஞாபகப்படுத்துகிறவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். வெறும் நெகட்டிவான விஷயங்களை பேசிக்கிட்டு வாழ்க்கை உருப்படாத மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நம்மளுடைய இன்னர் சர்க்கிளில் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, வியாதியில் இருந்தால் முதலாவது அந்த வியாதியை எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமே. எல்லாருக்கும் ஃபோன் போட்டு சொல்லிடுது, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுது. என்ன ஆக போகுது? அவங்க பேசுகிற நெகட்டிவ் வார்த்தை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் வர்றவங்க அது பண்ணுற அட்டகாசம் இருக்கும் பாருங்க. அவங்க பேசுகிற வார்த்தைங்க, ஒரு சில பேர் ஒரு 1/2 கிலோ ஆரஞ்சை வாங்கின்னு வந்துட்டு அவங்க பேசுகிற வார்த்தைகள் என்னடானா அப்படியே ஒரு குழி தோண்டி அங்கே புதைச்சிருவாங்க. அவங்களுக்கு கையில் ஒரு மம்முட்டி குத்துந்தா அன்னைக்கே நம்மளுக்கு அடக்காரதனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. என்னான்ட்டு வந்து ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறது என்ன பார்த்துக்கிறீங்களா? எக்ஸ்ரே பார்த்து ஸ்கேனு, நிறைய பேர் ஸ்கேன் எப்படி பார்த்துன்னு இருப்பாங்க. ஸ்கேன் என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஒன்றும் தெரியல, என்னப்பா சரியா பார்ப்பா அப்படின்றோம். நம்ம எடுத்துகிட்டு வந்து என்னாச்சு நெஞ்சு வலியா பார்த்துக்கப்பா, போன தடவை நம்ம சின்ராஸ் பெரியப்பா அப்படி தான் சொல்லிருந்தாரு, அப்புறம் என்னாச்சு தெரியுமல்ல, பார்த்துக்க கண்ணு, உடம்பு பார்த்துக்க கண்ணு என்றா நான் சொல்கிறது. அம்மனி சரியா பார்த்துக்க அம்மனி, உனக்கு இருக்குது ஒரே புள்ள சரியா பார்த்துக்கம்மா அப்படின்னு எப்படி இருக்கிறது அப்படியே பெருசு பண்ணி விட்டு இன்னும் நெஞ்சு வலி இன்னும் பெருசாக வர மாதிரி பண்ணி விட்டுருது பாரு சில நேரத்தில். ஏன்? அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், ப்ராமிஸை ரிமைண்ட் பண்ணுற ஜனங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். அதனால தான் சர்ச்சுக்கு வரணும். அதனால தான் லைஃப் குரூப் அட்டென்ட் பண்ண பாரு. எப்படி கொண்டு வந்த பாரு லைஃப் குரூப் இந்த இடத்துல நான் இப்படி தான் கொண்டு வரணும் நம்ம. ஓகே, இதனால தான் கனெக்ட் ஆகுறோம். நம்ம போலவே நல்ல தேவனை நம்புற ஒரு வெற்றிக்காக பயணம் பண்ணிட்டு இருக்கிறான் தெரியுமா, அவங்களோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம். 3 விஷயங்கள் இன்னைக்கு விசுவாசத்தை பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம் 3 விஷயங்கள் என்னென்ன? அது மார்த்தாளுடைய ஸ்டோரியிலேருந்து, லாசருடைய ஸ்டோரியிலேருந்து ஏசு சொல்கிறாரு 3 விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு இன்னைக்கு. முதலாவது என்னது? வார்த்தை. faith comes by the word. வார்த்தையினால விசுவாசம் வரும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் வார்த்தையினால வரும். ரெண்டாவதா சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல கண்களை பதிய வைக்கணும். கீப் யுவர் ஐஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் ஜீசஸ். மூணாவதா அவருடைய ப்ராமிசஸை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ஃபுல்லி பர்சுவேடட். ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க அவருடைய ப்ராமிசஸை. இதனால தான் நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாக முடியும். வேறு இந்த வருஷம் விசுவாசத்தில் எப்படி வல்லவர்களாகிறதுன்ற ஒரு கேள்வியை நம்ம வாழ்க்கையில் நம்ம வளர்த்துக்கணும். அதை தான் ஆவியானவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒரு சில தடவை தான் ஆவியானவர் சீஷர்களை அப்போஸ்தலர்னு கூப்பிட்டுருக்கிறார்.
இயேசுடைய மரணத்துக்கு முன்னாடி, பெந்தகோஸ்தேக்கு முன்னாடி. பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் எல்லா சீஷனுமே அப்போஸ்தலர்னு அழைக்கப்படுறாரு. ஆனா பெந்தகோஸ்தேக்கு முன்னாடி ஒரு சில தடவை மட்டும் தான் மென்ஷன் பண்றாரு. அதுல ஒரு தடவை லூக்கா 17:5 ஆவியானவர் சீஷர்களை அப்போஸ்தலர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாரு. வேற எல்லா டைமும் சீஷர்கள் தான் சொல்லிருப்பாரு. ஆனா குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும் அப்போஸ்தலர்கள் இயேசு கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னு தெரியுமா? சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்க விசுவாசத்துல வளர்றது எப்படி? எங்க விசுவாசத்தை அதிகரியும்னு கேட்பாங்க. இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். இது கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமுள்ளதா இருந்தா கர்த்தர் அவங்க அப்போஸ்தலர்னு கூப்பிட்டுருப்பார். அந்த இடத்துல எல்லா டைம் சீஷர் மென்ஷன் பண்ணிட்டு எங்க விசுவாசத்தை அதிகரிங்கன்னு சொல்லும் போது ஆவியானவர் சொல்றாரு, என்ன அருமையான ஒரு கேள்வி, என்ன அருமையான ஒரு விருப்பம், அவங்கள நான் அப்போஸ்தலர்னு கூப்பிடுறேன் அந்த இடத்துல அப்படின்றார். To be strong in your faith is a wonderful desire. இந்த வருஷம் பணத்துல வளரணும்னு சொல்லி நம்ம நிச்சயமா ஒருத்தரும் விருப்பப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா பண தேவைகள் இருக்குது நமக்கு. கர்த்தர் நம்மளுக்கு கனவுகளை கொடுத்துருக்கிறார், தரிசனத்தை கொடுத்துருக்கிறார், பணம் தேவைப்படுது. ஒரு சில பேர் ஆரோக்கியத்துல வளரணும்னு விருப்பப்பட்டிருக்கிறோம். நானும் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் கர்த்தரே என்னுடைய குடும்பத்து மேல ஆரோக்கியத்தை அதிகமாக்குங்க ஆண்டவரே, ஹெல்த் அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி ப்ராமிஸை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். பொருளாதாரம் மகிமை அதிகமாக்க நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மகிமை அதிகமாக்குங்க. டபுள் தி க்ளோரி, தி இயர் ஆஃப் டபுள் தி க்ளோரி. கம் ஆன். இன்னைக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு, இது எல்லாத்தையும் அதிகமாக்கலாம். ஆனா இது எல்லாமே அதிகமாகிறதுக்கு முன்னாடி நீ விசுவாசத்துல வல்லவனா மாறணும். You have to become strong in faith. Strong in faith. விசுவாசத்துல வளரணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஒரு ஆசை நம்ம உள்ளத்துல நம்ம வளர்த்துக்கணும். விசுவாசத்துல வளரும் போது வெற்றி நம்மளுடைய தான். சோ எப்படி விசுவாசத்துல வளருது? இன்னைக்கு 3 ரகசியத்தை பெற்றுக்கொண்டோம். விசுவாசம் வார்த்தையினால வரும். விசுவாசம் அது ஆரம்பிக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு மேல கண்களை பதிய வைக்கிறதுனால ஏற்படுது. விசுவாசம்ன்றது அவருடைய வாக்கு தத்தங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறதுனால நம்ம அந்த விசுவாசத்துல வல்லவர்களாக முடியும். இந்த விசுவாசத்தை நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மார்த்தாள்கிட்ட சொல்லிட்டார்ல, நீ விசுவாசா நீ தேவனுடைய மகிமை காண்பாயின்னு. கல்லு புரட்டி போட்டாங்க. லாசருவே வெளியே வா. அங்க நிறைய லாசருங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? லாசருன்றது என்ன அது புது பேரா என்ன? அது ஒரு காமன் நேம். லாசருக்கான எபிரேய வார்த்தை தான் எலியேசர். எலியேசர்ன்றது ஒரு காமன் நேம். அது ஒரு கல்றையில போய் லாசருவே வெளியே வானா எத்தனை லாசரு வெளியே வந்திருக்க முடியும் சொல்லுங்க? நீங்க இமேஜின் பண்ணுங்க. லாசருவே வெளியே வா. என்ன இன்ஷியல் சொன்னாரா? ஏ லாசர் வாங்க. ஏ லாசர், உங்க அப்பா பேரு அப்பாதுரை, அவர் மட்டும் வர வேண்டும் என்று லாசர், ஏ லாசர், ஏ லாசர், ஏ லாசர். எவ்வளவு லாசருங்க இருக்கிறாங்க அங்க. எப்படி கரெக்டா இந்த லாசரஸ் வந்தார்? எப்படி கரெக்டா இந்த லாசரஸ் வந்தார்? யோசிச்சு பாருங்களேன். எப்படி தெரியுமா? ஏன்னா அத்தனை லாசரஸும் மரிச்சு போயிட்டாங்க. ஆனா ஒரு லாசரஸ் மேல கர்த்தருடைய வாக்கு தத்துவம் நிலை பெற்று இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை நிலைச்சிருந்துச்சு. அந்த வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறாம இருந்துச்சு. எல்லா லாசருங்க இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு லாசரஸ் மேல கர்த்தருடைய வாக்கு தத்துவம் இருந்துச்சு. என்ன வாக்கு தத்துவம்? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவாக இருக்கும். தேவகுமாரன் இது மூலமா மகிமைப்படுவார். அப்போ கர்த்தருடைய பிராமிஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த ஒருத்தர் வெளியே வர்றதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். அப்ப நான் பிலீவ் பண்றேன், லாசருவே வெளியே வான்னு சொல்லும் போது ஆவியானவர் உள்ள போய், நீ இல்ல லாசர் சார், நீங்க இல்ல லாசரஸ், நீங்க இல்ல லாசரஸ், நீங்க இல்ல, நீ லாசரே இல்ல, நீ நாசர், நீ உட்காரு, நீ தான் லாசர், மரியாள் மார்த்தாளுடைய சகோதரர், நீ தான் வெளியே வான்னு சொல்லி ஆவியானவர் வெளியே கொண்டு வந்தார். உங்களுக்கு வர வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். உங்களுக்கு நடக்க வேண்டியதை கர்த்தர் நடப்பிப்பார். உங்களுக்கு திறக்க வேண்டிய வாசல் திறக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கும். உண்மையாவே விசுவாசிக்கிறவங்க உண்மையாவே கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு வர வேண்டியது வரும். எப்போ? வாக்கு தத்தங்களை பிடிச்சிருக்கும் போது. You hold on to the promises of God. Hallelujah. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினால நான் பிழைக்க போறேன். கைபெத்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் விசுவாசத்தினால பிழைக்க போறேன். ஒவ்வொரு நாள் நான் விசுவாசத்துல வாழ போறேன். சோர்ந்து போக மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும், சோர்வுக்கு இடம் கொடுக்க போறது இல்ல, நான் பயத்துக்கு இடம் கொடுக்க போறது இல்ல, நான் விசுவாசத்துக்கு இடம் கொடுக்க போறேன். நான் கர்த்தரை நம்புறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் நன்மை செய்வார். கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறார்.
கர்த்தர் என் திருமணத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். கர்த்தர் என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். கர்த்தர் என் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் எனக்காக பொருளாதாரத்தை கொண்டு வருவார். கர்த்தர் எனக்காக நன்மை ஏற்படுத்துவார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரே, அது நிமித்தம் கர்த்தர் என்னை உயர்த்த போறார். கர்த்தர் நன்மையின் கிருபையினால என்னை முடி சூட்டுவார். ஹalleluya. Come on, keep your faith. Keep your faith. Yes, keep believing. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நம்ம சர்ச்சில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி டெஸ்டிமனி ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு டெஸ்டிமனி அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து என்னை சந்திக்கும் போது போன வருஷம் அவங்க வந்து நம்ம சர்ச்சுக்கு ஃபேமிலியாக வர ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க என்ன வந்து சந்திக்கும் போது நான் பிள்ளைகளை கேட்டேன், பிள்ளைகளை பற்றி, பிள்ளைங்க எந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, இல்லை காசு இல்லை, பணம் இல்லாததுனால அவங்கள ஸ்கூலில் ஜாயின் பண்ண முடியல. எத்தனையோ நாட்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், அந்த வருஷம் அந்த அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த பிரதர் சிஸ்டர் அவங்கள்ட்ட நான் சொன்னேன், பாருங்க கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், நீங்கள் நம்புறீங்களா? அப்போது பணம் முழுசாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எவ்வளோ பணம் இருக்குதோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் முதல் கட்டுங்க. கட்டிட்டு சொல்லுங்க, சார் எனக்கு ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் ஏற்படுத்தி கொடுங்க, நான் எப்படியாவது அட்மிஷன் பணத்தை நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லு. ஸோ அவங்க சொன்ன, ஓகே கர்த்தரை நம்பலாம், கர்த்தர் செய்வார். ஸோ அடுத்த ஒரு சில நாட்களில் ஒரு அமௌண்ட் அவங்க ரெடி பண்ணி 1,00,000 ரூபாய் அவங்க 2 பேருக்கும் அட்மிஷன் ஃபீஸ், ஒரு சின்ன அமௌண்ட் அவங்க ரெடி பண்ணி அந்த ஸ்கூலுடைய மேனேஜர் அவர்கிட்ட போய் பேசியிருக்கிறாங்க. சார் இப்போதைக்கு என்கிட்ட இது இருக்குது, என் பிள்ளைங்களை சேர்த்துங்க, நான் ஒவ்வொரு மாதமும் எப்படியாவது உங்களுக்கு இஎம்ஐ மாதிரி இதை நான் கட்டி முடிச்சிடுறேன். 1,00,000 ரூபாய் அவங்க கட்ட வேண்டியது. இவங்க முதல் பணத்தை கட்டிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது, உங்கள் பிள்ளைங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கன்செஷன் பண்ணியிருக்கிறோம், ஒரு 10,000 rupees அதில் லெஸ் பண்ணிக்கோ, சரியா? ஸோ இப்போ 1,00,000ன்றது 90,000 ஆயிடுச்சு. இவங்களும் ஒரு பணத்தை கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த மேனேஜர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் 2 பிள்ளைகள் மேலே நான் ஒரு 20,000 ரூபாய் கட்டுறேன். அப்புறம் அவங்க மனைவி வந்திருக்கிறாங்க, நான் ஒரு 10,000 ரூபாய் கட்டுறேன். அப்படியே 40,000 ரூபாய் மைனஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க முழு அட்மிஷன் பணத்தையும் கட்டி முடிச்சிட்டாங்க. ஏன்? விசுவாசத்துல ஸ்டெப் எடுக்கும்போது கர்த்தர் பார்க்கிறாரு, ஓ கல்ல உருட்டிட்டியா, அப்ப நான் லாசருவை வெளியே கொண்டு வர போறேன். ஐயோ 4 நாள் ஆயிடுச்சு நீ உட்கார்ந்து இருந்தானா, லாசரு வெளியே வர போறது இல்ல. நீ எப்போ எந்திரிச்சு கல்ல உருட்டி போடுறியோ, எப்போ விசுவாசத்துல செயல்பட ஆரம்பிக்கிறியோ, உனக்கு நான் நன்மையை கொண்டு வர போறேன். ஹalleluya. கம் ஆன், நல்லா கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.